லேட்டர் டாக்டர் ட்ரூவர்ட் செட், அப்புறம் பின்னாடி அவர் டாக்டர் ட்ரூவர்ட் சொல்கிறாரு, த ஃபர்ஸ்ட் மதர் டிட் மோர் ஃபார் த செகண்ட் மதர் தேன் ஐ குட் ஹேவ் டன். நான் அவர்களை ஆறுதல் படுத்தியிருந்தாலும் இந்த அளவுக்கு நிச்சயமாக ஆறுதல் படுத்தியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த முதலாவது தாயார் அந்த இரண்டாவது தாயாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஃபார் த ஃபர்ஸ்ட் யங் மதர் ஹேட் ட்ராவல்ட் த ரோட் ஆஃப் சஃபரிங் ஹர் செல்ஃப். அந்த முதல் தாயார் மிக கொடுமையான பாடுகள் நிறைந்த பாதையை கடந்து வந்திருந்தார் இல்லையா? இஃப் வி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் காட்ஸ் கம்ஃபர்ட் தென் வி கேன் கம்ஃபர்ட் தோஸ் இன் ட்ரபிள். இப்பேற்பட்ட பாடுகள், மிக கொடூரமான பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருந்து, அந்த பாடுகளிலே இயேசு கிறிஸ்து நம்மை கரம் பிடித்து அழைத்து வெளியே கொண்டு வந்திருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். நீங்கள் அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடியவில்லை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுவே. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்பொழுது வரும்? உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படும் பயமே வராது. தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து அழைத்து சென்றிருந்தால் ஒழிய நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரை மதிக்க மாட்டீங்க, ஆண்டவரை நினைக்க மாட்டீங்க. ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது உங்களுக்கு அது அலட்சியமான போக்காக இருக்கும். அப்போ என்ன செய்வார்? ஒரு கடுமையான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வரும். நான் முன்னவே சொன்னேன், நம்ம அன்னைக்கு கூட ஒரு வசனம் படித்தோம், வாய் கட்டாப்பட்டால் ஒழிய தன் புத்திக்கு சேராத கழுதையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நான் முன்னமே சொன்னேன், நீ நனமாக இருக்கும்போதே நான் உனக்கு சொன்னேன், நீயோ கேட்க மாட்டோம் என்றாய். இதெல்லாம் வசனம் இருக்குது நீதிமொழிகள். நீங்கள் பாடுகளை அனுபவித்து சொந்தமாக உங்களுக்கு அனுபவம் வந்த பிறகு தான் நான் இறைவனை தொழுது கொள்வேன் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும். அல்லது நீங்கள் விசுவாசத்தோடு அவர்கள் பட்ட பாடுகளில் இருந்து இறைவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அந்த இறைவன் என்னை காப்பாற்றுவார் அப்படி நீங்கள் முன்னாடியே ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? ஆண்டவரே, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல், சோதனைக்கு உள்ளே புகுந்து அப்படியே போக செய்யாமல் எங்களை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். நாங்கள் போய் மாட்டிக்கிட்டு சிக்கல் பட்டுள்ளோம், அந்த என்ன லோல் பட்டு இப்படி நாங்கள் சின்ன பின்னமாக ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களை தீமை நின்று காத்துக்கொள்ளும் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிங்கன்னா பாடுகள் குறைவு. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. சும்மா பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள்.